ஆந்திர மாநிலத்தில் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை விடுவித்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விவரம். கடந்த 2/7/26 அன்று மாண்புமிகு நிதித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் படகு உரிமையாளர்கள் சங்கம் பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சென்னை மண்டல மீன்வள இணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர் மற்றும் படகு உரிமையாளர்களுடன் ஆந்திர மாநில மீன்வளத்துறை அலுவலர்களுடன் கூட்டம் நடத்தி படகுகளை விடுவிக்க நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தினர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் ஆட்சியர் தலைமையில் 11/7/26 அன்று இரு மாநிலங்களுக்குடையான குழு கூட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்ட சென்னை படகுகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது. மேலும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஆந்திர பிரதேச அதிகாரிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளை விரைவாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பில் ஆந்திர பிரதேச அரசுக்கு கடிதம் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆந்திர பிரதேச மீன்வள ஆணையர் நெல்லூர் மாவட்டம் ஆட்சியருக்கும் ஆந்திர பிரதேச மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வாறாக சென்னையை சார்ந்த மீன்பிடி விசைப்படகுகள் வழக்கமாக மீன்பிடிப்பில் ஈடுபடும் ஆந்திர தமிழக கடற்பகுதிகளில் தொடர்ந்து சுமூகமாக மீன்பிடிப்பில் ஈடுபட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்கள் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இது குறித்து 55 விதியின் கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் கவனிப்பு கொடுத்திருந்தால் இதில் ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினா விளக்கம் கேட்க விரும்பினா மாண்பு அமைச்சரிடம் இங்கே கேட்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 800 விசைப்படகுகளும் 2000 ஃபைபர் படகுகளும் தங்குதளமாக கொண்டு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். இங்கு பிடிக்கப்படும் மீன்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் விற்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு நமது நாட்டிற்கும் அந்நிய செலவாணியை ஈட்டித் தருகிறது. நாளொன்றுக்கு சுமார் 30,000 வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் காசிமேடு மீனவர்களின் மீன்களை நம்பியுள்ளனர். சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திர தனி மாநிலமாக பிரிந்து சென்றாலும் இவர்களது வாழ்விடம் ஆந்திராவை ஒட்டி இருப்பதால் எப்போதும் போல் காசிமேடு மீனவர்கள் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர கடல் பகுதிகளில் அமைதியாக மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். கடந்த 50 வருடங்களாக தமிழக மீனவர்களும் ஆந்திர மீனவர்களும் சகோதரர்களாக மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். தமிழக மீன்பிடி படகுகளில் ஆந்திராவை சேர்ந்த மீனவ தொழிலாளர்கள் பெருமளவு பணிபுரிந்து வருகிறார்கள். இந்நிலையில் ஆந்திர மாநில அரசு 17/6/2026 அன்று தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திர கடற்கரை பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என்று கூறி காசிமேடு துறைமுகத்தைச் சேர்ந்த 7 விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த மீனவர்களையும் சிறைபிடித்துள்ளனர். இதுவரை அந்த 7 விசைப்படகுகளை ஆந்திர அரசு விடுவிக்கப்படவில்லை என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். காசிமேடு மீனவர்கள் இந்த அரசிடமும் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை முறையிட்டும் இதுவரை இந்த அரசு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீனவர்களையும் மீட்க எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காசிமேடு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவ தொழிலாளர்களும் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல இயலாமல் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. முடிச்சற அமைச்சர் 2 லைன்ல அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துறையுடைய அமைச்சர் நடவடிக்கையும் விளக்கமும் கொடுத்து விட்டார். சட்டமன்ற உறுப்பினர் அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற பதிவை செய்கிறார். அதை திருத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கொடுக்கிறோம். உறுப்பினர் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, மீன்வளத்துறை அமைச்சர் கூறியிருக்கிற பதிலில் இன்னும் விளக்கம் வேண்டும் என வினாவாக இந்த விளக்க அறிக்கை கொடுத்தாங்க. அது விளக்கம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மீண்டும் அவர் பதில் கொடுத்ததை ஒட்டி பேசாமல் நீ கொடுத்த இல்லை ஒருத்தர் தானே மாண்பு அவை முன்னவர். இல்லை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே,
சிறப்பு கவனமாக இருந்தாலும் கவன ஈர்ப்பு தீர்மானமாக இருந்தாலும் ஒரே கேள்வி தான் கேட்கலாம். நீங்கள் லென்த்தியா பேசினா எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்லை, இவ்வளவு நேரமாக நீங்கள் இதற்கான ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு பேசினால் அதற்கான விளக்கத்தை என்ன வேணும் அப்படிங்கிற மட்டும் தான் கேள்வி கேட்கணும். மாண்பு உறுப்பினர் ஏதாவது ஒரு கேள்வி. உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் 2 மாதங்களுக்கு மேல் சிறையில் உள்ள அம்மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்கவும் இந்த அரசை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்தி